10 டிசம்பர் 2022 கருண் நாயர் ஒரு ட்வீட் போடுறாரு. டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி இருந்த வழி என்ன அப்படின்னா, வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? தன்னோட டொமஸ்டிக் டீம்ல கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது அப்படிங்கிறது தான். இந்தியா விளையாண்ட ஒரு பிளேயர், இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்ல 300 அடிச்ச ஒரு பிளேயர். ஆனா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வாய்ப்பு கூட இல்லாம டெய்லி 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வெறுமனே நெட் பவுலர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆடிட்டு வந்திருக்காரு. எப்படா நான் ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்குள்ள திருப்பி போவேன், எப்படா நான் விளையாடுவேன் அப்படிங்கிற ஏக்கத்துல தான் அந்த ட்வீட்டே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஒரு லெவலுக்கு மேல மனமுடைஞ்ச கருண் நாயர் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம நிறைய டீம் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. நான் ஒரு கெஸ்ட் பிளேயராவது வரேங்க, என்னை விளையாட வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த டீமுமே அவர் அக்செப்ட் பண்ணல. சரி என்னடா பண்றது, ஏதாவது லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன லோக்கல் டோர்னமெண்ட் கூட போயிட்டு விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு வாட்டி மும்பைல போனப்பதான் அபே குருவில்லா அப்படிங்கிற ஒரு முன்னாள் கிரிக்கெட்டரை சந்திச்சிருக்காரு. உண்மையா உழைச்சவங்களோட எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை தான் அபே குருவில்லா கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு கருண் நாயரோட லைஃப்ல. எஸ், இன்னைக்கு விதர்பாவுக்காக வந்து கருண் நாயர் விளையாண்டிருக்காரு அப்படின்னா அதற்கு அபே குருவில்லா மட்டும்தான் காரணம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரை இங்க அப்ரோச் பண்ணி நீ விதர்பாவுக்காக போய் விளையாடு, அது ஒரு கேப்டனா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ விதர்பாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரை கேப்டனாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஆக்குனாங்க. சோ இந்த சீசன் விஜய் ஹசாரே டிராஃபில 8 இன்னிங்ஸ்ல 779 ரன், கிட்டத்தட்ட 390 ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிச்சிருக்காரு. அவரோட டிட்டர்மினேஷன் அண்ட் அவரோட பிராக்டிஸ் மட்டும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். கிழிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்ல முடியும். இந்தியன் டீம் பக்கம் இன்னும் சான்சஸ் கிடைக்கல. ஆனா இதே மாதிரி கண்டினியூவா விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னா இந்தியன் டீமோட கதவுகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அகர்கர் இந்தியன் டீமோட செலக்டரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. எஸ், கண்டினியூவா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர் நல்லா தான் விளையாடணும். அண்ட் எந்த கர்நாடகா டீம் இவரை ஒதுக்குனுச்சோ அதே கர்நாடகா டீம்ல திருப்பி உள்ள போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி கருண் நாயரோட கிராஃப் இதுக்கப்புறம் எப்படி எகிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.